ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வர BS6 பைக்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி தான் ஒரு ஹார்ட் மாதிரி. ஏன்னா பேட்டரி இல்லைனா வண்டியை ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. அதுக்கான முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா மொத்தமே எலக்ட்ரிக்கல் ஆகிடுச்சு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட் கிடையாது. மூணாவது விஷயம் செல்ஃப் ஸ்டார்ட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ செல்ஃப் ஸ்டார்ட் போடணுன்னா கண்டிப்பாக பேட்டரி தேவை. இது இல்லாமல் இந்த மாதிரி ஃபியூயல் டாப்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூயல் பம்ப் ஒர்க் ஆகிறதுக்கும் பார்த்திங்கன்னா பேட்டரி தேவை. அப்போது பேட்டரி டவுன் ஆகிடுச்சுன்னா உங்கள் வண்டியை ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. அப்படி முக்கியமான பேட்டரியை எப்படி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் சொல்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பேட்ரி வந்து மினிமம் 4 இயர்ஸ் வரைக்கும் வரும். எனக்கு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் கிட்ட வந்துருச்சு. 4 இயர்ஸ் மேலே போயிடுச்சு. நான் எப்படி மெயின்டைன் பண்ணேன் அப்படின்றத அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வண்டியில் வந்த பேட்டரி வந்து எனக்கு 1 வருஷத்தில் போயிடுச்சு. அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேன். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் என்ன அப்படின்றத வீடியோ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நான் அதை கரெக்ட் பண்ணதால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது 2 இயர்ஸ் தான் வாரண்ட்டி கொடுத்தாங்க. இது 48 months போட்டிருக்கும். பட் ஆனால் அவங்க கொடுத்த 2 இயர்ஸ் வாரண்ட்டி தான். இது வந்து அடிஷ்னல் வாரண்ட்டி. பட் ஆனால் எனக்கு 4 இயர்ஸ் மேலே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேட்டரி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் BS6 இல்லாமல் BS4 அந்த மாதிரி வண்டிங்க இருக்குது அப்படின்னா, கிக்கர் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வந்து கிக் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா வண்டி வந்து நைட்டில் நிற்கும் போது பேட்டரி வந்து டவுன் ஆகி தான் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் காலைல செல்ஃப் போடும்போது பேட்டரி வந்து இன்னமும் உட்காரும். பேட்டரி வந்து எந்த அளவுக்கு சார்ஜ் கம்மியாகுதோ அந்த அளவுக்கு வீக் ஆகும். அதனால் வந்து எப்பயுமே பேட்டரியில் வந்து சார்ஜை மெயின்டைன் பண்ணுறது தான் முக்கியம். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டை வந்து கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. அதாவது கிக்கர் இருக்க வண்டிங்களுக்கு மட்டும். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வந்து பேட்டரி சார்ஜ் ஆகுதால் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வீக்கே ஆகாது. பேட்டரி வீக் ஆகலனாலே உங்களுக்கு லைஃப் வந்து அதிகமாகும். இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். சரி, ஓகே. இது கிக்கர் இல்லாத வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாவி ஆன் பண்ணாலே DRL எரியும், ஹெட்லைட் எரியும். இது வந்து நிறைய வண்டிகள் வருது. இப்போ ராயல் என்ஃபீல்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சாவி போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் எரியும். இப்போ Yamaha FZலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா DRL எரியும். இந்த மாதிரி DRL எரியும் போது ரொம்ப நேரம் சாவி ஆன் பண்ணி வச்சுருக்கக்கூடாது. டக்குன்னு சாவி போட்டு டக்குன்னு செல்ஃப் போட்டுடணும். ஏன்னா ஆல்ரெடி பேட்டரி வீக்காக இருக்குது. இந்த டைமில் லைட்லாம் எரியும் போது இன்னமும் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து உட்காந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இதனால் வந்து கான்செப்ட் என்னென்னா, பேட்டரி எந்த அளவுக்கு லோ ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வந்து குறையும். ஸோ அதனால் டக்குன்னு சாவி போடுங்க, டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரேக்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்போ காலையில். ஏன்னா பிரேக்லாம் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரேக் லைட் எரியும். பிரேக் லைட் எரியதால கூட பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து சார்ஜ் அங்கே போயிட்டுருக்கும். அப்போ செல்ஃப் மோட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சார்ஜ் வராது. வண்டியிலே ரொம்ப முக்கியமானது, அதாவது வந்து சார்ஜ் அதிகமாக வலிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டர் தான். ஏன்னா அதுக்கு தான் பவர் அதிகமாக போகும். அதனால் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்போ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பேட்டரி லைஃப் வந்து குறையாது. இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் எக்ஸ்ட்ரா லைட் செட் பண்ணுறது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து எப்படியுமே டெய்லி ஒரு 50 கிலோமீட்டர் நைட்டில் ஓடும். அதனால் எக்ஸ்ட்ரா லைட் வச்சுருந்தேன். அதாவது வந்து ஃபாக் லைட்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் இந்த 2 பம்பர்லேயுமே வச்சுருந்தேன். அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா லைட் வெளிச்சம் சூப்பராக இருக்கும். LED தானே, சார்ஜ் வந்து அந்தளவுக்கு இழுக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் அது அப்படி கிடையாது. நீங்கள் வண்டியில் வர லைட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து வண்டியில் இருக்க ஒயரிங்க்கு மட்டும்தான் டிசைன் பண்ணியிருப்பாங்களே தவிர அடிஷ்னலாக வைக்கிறதுக்கான இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா சின்ன பல்பாக வைங்க. நான் வச்சது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய லைட், இவ்வளோ சைஸ் லைட் இருக்கும். அது வைக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் அது என்ன பண்ணிடுச்சுன்னா பேட்டரி வந்து சுத்தமாக காலி பண்ணிடுச்சு. அது தெரியவே தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பேட்டரி சுத்தமாக டவுன் ஆகிடுச்சு. அப்போ வந்து நான் பேட்டரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு திருப்பி வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். திருப்பி 2 நாளில் புது பேட்டரியும் டவுன் ஆகிடுச்சு. இந்த பேட்டரி தான் டவுன் ஆகிடுச்சு, புது பேட்டரி. என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காயில் வந்து அந்த காயிலேருந்து தான் கரண்ட் வரும் அந்த பேட்டரிக்கு. காயிலுமே ஒரு காயில் வந்து போயிடுச்சு. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லைட்டு தான். எக்ஸ்ட்ரா லைட் வைக்க வேண்டாம்னு சொல்லலை. அது ரேர் கேஸில், அதாவது வந்து உங்களுக்கு சுத்தம் வெளிச்சமே பத்தலை அப்படின்னும் போது எக்ஸ்ட்ரா லைட் வைங்க. அதுவும் சின்ன லைட்டாக வைங்க. கொஞ்சம் பெரிய லைட்டாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக பேட்டரியும் காலி பண்ணிவிடும், காயிலும் காலி பண்ணிவிடும். நல்ல வேலை நான் அப்போ கண்டுபிடிச்சி காயில் மாற்றவே இந்த பேட்டரி வந்து தப்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக அது ஃபஸ்ட்டு வாங்கி 2 நாள்லேயே பேட்டரி சுத்தமாக உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓட்ட இப்போ ஒரு 4 வருஷத்துக்கிட்ட வந்திருக்கு. அவ்வளோதான். இது இன்னும் ஒரு 1 year வர்றது பெரிய விஷயம். இது 2 விஷயம் இல்லாமல் 3வது விஷயம், இந்த மாதிரி கட் அவுட் ஹார்ன் வைப்போம். அதாவது வந்து டியூவல் ஹார்னு. நானும் டியூவல் ஹார்ன் வச்சுருக்கேன். இந்த ஹார்ன் வைக்கிறது பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கட் அவுட்டர் வந்து ஒரு ஹார்னு இன்னொரு ஹார்ன் விட்டு அடிக்கிற மாதிரி வச்சா தான் கரண்ட் வந்து ஒரு ஹார்னுக்கு மட்டும் போகும். இதுவே 2 ஹார்ன் அடிக்கிற மாதிரி வச்சிங்கன்னா அட் அ டைமில் கரண்ட் வந்து 2 ஹார்னுக்கும் போகிறதால பயங்கரமாக பேட்டரி வந்து கன்சியூம் ஆகும். சப்போஸ் உங்கள் வண்டியில் கட் அவுட் ஹார்ன் வைக்கிறீங்கன்னா விட்டு அடிக்கிற மாதிரி வைங்க. ஒரு ஹார்ன் அடிச்சுட்டு இன்னொரு ஹார்ன் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வைங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியை வந்து சேவ் பண்ணும்.
இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுற தப்பு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எலி வந்து அங்கங்கே ஒயரை கடிச்சு வச்சிரும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி எலி ஒயர் கிடைக்கிறதால பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஷார்ட் ஆகிட்டு ப்ளஸ்ஸும் மைனஸும் ஷார்ட் ஆச்சுனாலும் பேட்டரி வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரைன் ஆகிடும். அதனால் வந்து அப்பப்போ ஒயரிங்கை செக் பண்ணுங்கள். சப்போஸ் பேட்டரி டவுன் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கைட்டி இந்த மாதிரி எங்கேயாச்சும் எலி ஒயர் கிடச்சிருக்கா அப்படின்றது செக் பண்ணுங்கள். அதே மாதிரி முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேண்டில் பார் இருக்குது பாருங்கள். இந்த இடம் மடங்கிற இடத்துல தான் கட் ஆகும் ஒயரு. எல்லாருக்குமே காமனாக வரும். இது நமக்கு தெரியவே தெரியாது. பட் ஆனால் ஒயர் கட் ஆகிட்டு ஷார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோவில் இப்போ பார்த்தது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இது இல்லாமல் இன்னும் சின்ன மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து சாவி ஆஃப் பண்ணாமல் ஒரு சில பேர் போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆஃப் பண்ணாமலாம் இருக்கக்கூடாது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஜஸ்ட்டு இக்னிஷன் மட்டும் தான் ஆன் பண்ணிடுவோம் என்ன ஆக போகுதுன்ட்டு. பட் ஆனால் இக்னிஷன் ஆன் பண்ணாலே இப்போ BS4ன்னு வச்சுக்கோங்களேன். இக்னிஷன் ஆன் பண்ணாலே இக்னிஷன் லைட் எரியும். பட் ஆனால் பேட்டரியிலேருந்து கரண்ட் எல்லாத்துக்கும் பாஸ் ஆகும். அது பாஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரைன் ஆகும். இது BS4க்கு. இதுவே BS6க்குன்னா நீங்கள் சாவி ஆன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா பம்பு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேட்டரி சுத்தமாக டவுன் ஆகிடும். இருக்கிறதுலே பெரிய ரிஸ்க். அதனால் வண்டியை நைட்டில் நிறுத்தும் போது மட்டும் கீ ஆஃப் பண்ணியிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.